ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து சர்வ்லெட் இன்டர்ஃபேஸை பற்றி தேரி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். சரியா? நான் ஆல்ரெடி டைனமிக் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான செட்டப் எல்லாமே, அதாவது டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே எக்லிப்ஸில் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணலாம். முதல் கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டு நேம் வந்து சர்வ்லெட்டு 8ன்னு கொடுத்துக்கிறேன். 8ன்னு கொடுத்து அண்டர்ஸ்கோர் கொடுத்து சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துக்கிறேன். இன்டர்ஃபேஸ் ஓகேவா? இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள் சர்வ்லெட் 8 சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, தேவையில்லாத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் என்ன சோர்ஸ் ஃபோல்டரு பேக்கேஜ் அதுக்கான நேம், அதாவது கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்தா நம்மளுக்கான நார்மல், நம்ம எப்படி நார்மலாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு சர்வ்லெட் கோட் ரைட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சர்வ்லெட் இன்டர்ஃபேஸை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதனால் இம்ப்ளிமெண்ட்ஸ் சர்வ்லெட் ஓகேவா? சர்வ்லெட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. இங்கே என்ன எரர் காட்டுதுன்னா, நம்ம வந்து சில மெத்தட்லாம் அது கொடுக்குற மெத்தட்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவாக சஜஷன் காட்டுது. ஓகேவா? ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன், எல்லா மெத்தடும் ஆட் பண்ணியாச்சு, இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இனிட்டு சர்வீஸ் மெத்தட். ஓகேவா? அது ஃபஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது டெஸ்ட்ராய் மெத்தடை கடைசியாக போட்டுக்கிறேன், ஏன்னா கடைசியாக தான் பண்ணும், அந்த வேலை தான் செய்யும். ஸோ அது கடைசியாக போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து இனிட் மெத்தட், இப்போ வந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சர்வ்லெட் கான்ஃபிக் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட். ஓகேவா? க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், திஸ் டாட் ஆர்குமெண்ட்டில் ஏஆர்ஜிஎஸ், அதாவது வரக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து நான் இந்த இதில் இருக்குல்ல, இங்கே வெளியே இருக்க இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டில் நான் இது பண்ணிக்கிறேன், என்னது ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே வர இந்த ஆப்ஜெக்டை வந்து இதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இது கால் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம வந்து சிஸ் அவுட் போட்டுக்கலாம். சிஸ் அவுட் கன்சோல் மூலிமா பார்த்துக்கலாம். இதை என்னென்னா சர்வ்லெட் init மெத்தட் இன்வோக்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம தேவைன்னா அந்த இதையும் வேணால் இது பண்ணிக்கலாம், ஆர்குமெண்ட்டையும் இது பண்ணி பார்க்கலாம், ப்ரிண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது தனியாக ஒரு இதில் போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு சிஸ் அவுட் போட்டுக்கலாம், எல்லாத்தையுமே சிஸ் அவுட் போட்டுக்கலாம். ஜஸ்ட் சிஸ் அவுட் கன்சோல் மூலிமா இதெல்லாம் காலாக இருக்குது, எந்த டைமில் காலாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக சிஸ் அவுட் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அடுத்து வந்து இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம், அந்த ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம், அது சர்வ்லெட் ஆப்ஜெக்ட்டு இதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அங்கே வந்து ரிட்டர்னில் இது கொடுத்துருக்கேன். அதை ப்ரிண்ட்டும் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிண்ட்டும் பண்ணி பார்க்கலாம்.
எல்லாத்துக்கும் செஸ்அவுட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கன்சோலில் நம்ம வந்து கோடை ரன் பண்ணதுக்கப்புறம் கன்சோலில் அது பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, எல்லா மெத்தடும் கால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி காப்பி ரைட், COPI காப்பி ரைட், RGST ரைட்டு 2024 அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுக்குறேன், ரிட்டர்ன் பண்ணோம் அது. ஓகேவா, அடுத்து இதுக்கான கோடெலாம் நம்ம ரைட் பண்ணலாம். சர்வீஸ் மெத்தடு, இந்த வர ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ மறுபடியும் கோட் ரைட் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, எல்லா மெத்தடும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கு செஸ்அவுட் கொடுத்துருவோம். கன்சோல் வழியாக பார்க்குறதுக்கு அந்த மெத்தட்லாம் காலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் செஸ்அவுட் கொடுத்துருக்கோம். அப்புறமேட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு நம்ம ஒரு HTML ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து இண்டெக்ஸ் நேம் வச்சுக்கிறேன், index.html. ஓகேவா, கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்தோன்னே க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து என்ன டைட்டில் வைக்கிறோன்னா சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ். ஓகேவா, கொடுத்துட்டு இங்கே வந்து ஏ டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன் ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்காக. இதை வந்து ஹச்எஃப்னு கொடுத்து இது சர்வ்லெட் ரெக்வஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ் ரெக்வஸ்ட் ரெக்வஸ்ட். ஓகேவா, இந்த URL தான் நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட்டாக பாஸ் ஆகும் பேக் எண்டுக்கு. சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ் REQUEST. ஓகேவா, கொடுத்துட்டு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு web.xml கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சர்வ்லெட் REQUEST ரெக்வஸ்ட் சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் நேம் இங்கே போட்டுக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ் நேம் எடுத்து இங்கே மேப்பிங்கில் போட்டு விட்டுறேன். போட்டு இங்கே ரெக்வஸ்ட்டை web.xml கான்ஃபிகரேஷன் பண்ணுறேன். ஓகே, பண்ணியாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு. HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு, பேக் எண்டில் ப்ரோக்ராம் எழுதியாச்சு, அப்புறம் கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னா வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து சர்வீஸ் மெத்தடில் நம்மளுக்கு தேவையான ரெஸ்பான்ஸுக்கான கோடு எழுதலாம். இதுதான் ரெஸ்பான்ஸுக்கான ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டான கண்டென்ட் டைப்பை செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், HTML கோடு தான் இது பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு HTML, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை ஒன்று அனுப்ப போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் HTML வச்சுட்டேன், கண்டென்ட் டைப்பை செட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ரைட்டரை வச்சு ஒரு ஸ்ட்ரீமிங் பேஸ் பண்ணி நம்ம பிரிண்ட்டு அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அவுட்புட்டு. ஓகேவா, அவுட்புட் வந்து போட்டுட்டு கெட் ரைட்டரை கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அது வந்து ரைட் பண்ணிடும். ரைட் பண்ணி நம்மளுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பேக் எண்டுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு அமுச்சு விடும். இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்து இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஆப்ஜெக்டில் பிரிண்ட்டு வச்சு ஸ்ட்ரிங் ஒன்று பிரிண்ட் பண்ண, ஸ்ட்ரிங் வந்து ஒரு HTML டேக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். HTML கோடை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். HTML ஓப்பன் டேகு, அடுத்து பாடி டேகு. ஓகேவா, பண்ணிட்டேன். இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு பாடி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து HTML டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அடுத்து இதுக்கு நடுவில் நம்மளுக்கு தேவையான பாடி ஆஃப் தி லெட்டர் எழுத வேண்டியதான். H5ன்னு கொடுத்து
sudo viewers கொடுத்து servlet interface request called ஓகே அப்படி போட்டேன். ஓகே இந்த HTML ஃபைலை தான் நான் வந்து ரெஸ்பான்ஸாக அனுப்ப போகிறேன். ஓகேவா, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பேக்அண்ட் கோட் எழுதியாச்சு, ஃப்ரண்ட் எண்ட்லேயும் நம்ம எழுதியாச்சு, அதுக்கான கான்ஃபிகரேஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா, இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது? href ஓகே, டேக் தப்பாக கொடுத்துட்டோம். ஓகே, எல்லாமே கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், சர்வர் ரன் பண்ணி பார்க்கலாம். சர்வர் ரன் பண்ணி பார்த்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் ஆஸ் கொடுத்து ரன் ஆன் சர்வர். என்ன காட்டிருக்கு, வந்து இங்கே பாருங்கள், சர்வர் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, சர்வர் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து சர்வ்லெட் வந்து மெத்தட் வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த மெத்தட் வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஓகேவா, சர்வ்லெட் ஆப்ஜெக்ட். ஓகே, அதுக்கான ஆப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா, இப்போ அடுத்து வந்து நம்ம ரெக்வஸ்ட் வந்து இங்கே கொடுத்தோம். அந்த URL வந்து ஆக்சுவலாக நம்ம இதை வெளியே போட்டுருக்கோம். வெளியே போயிருந்தால் அந்த இது வந்திருக்கும், நம்மளுக்கு பேர் என்ன, நம்மளுக்கான HTML கூட ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம், இருங்க ஒரு நிமிஷம், அதை மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது வந்து உள்ளே போட்டோம், அதனால தான் அது டேரெக்டாக கால் ஆகலை. ஓகேவா, இப்போ வந்து வெப் ஆப்புக்குள்ளே தான் போட்டிருக்கேன். ஓகேவா, வெப் ஆப்புக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சர்வரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, நம்மளுக்கான கோடு வந்துடுச்சு. நம்ம இது பண்ணோம்ல, HTML கோடை ரைட் பண்ணியிருந்தோம்ல, அது வந்துருச்சு. என்ன கொடுத்துருந்தோம், சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ் ரெக்வஸ்ட்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகே, அந்த லிங்க் வந்து இங்கே வந்துருச்சு, தெரியுதா? அடுத்து வந்து இந்த மெத்தட் எப்பப்போ கால் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வந்து இனிட் மெத்தட் கால் ஆகிடுச்சு. ஓகேவா, இனிட் மெத்தட் கால் ஆகிடுச்சு. கீழே நம்ம ஆப்ஜெக்ட்டை இது பண்ணிட்டு பார்க்குறது, வியூ பண்ணி பார்க்குறதுக்காக சும்மா அதை இது பண்ணியிருந்தோம். ஆப்ஜெக்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக கொடுத்துருந்தோம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் வந்து சர்வீஸ் மெத்தட் கால் ஆகலை, சர்வ்லெட் கான்ஃபிக் இந்த மெத்தட் கால் ஆகலை, கெட் இன்ஃபர்மேஷன் அந்த மெத்தட் கால் ஆகலை, டெஸ்ட்ராய் மெத்தடும் கால் ஆகலை. ஓகேவா, இது எப்போ கால் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ரெக்வஸ்ட் வந்துருச்சா, இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ ரெக்வஸ்ட் வந்து பேக் எண்டுக்கு போயிடுச்சு. போனோன்னே என்ன ஆயிருக்கு, சர்வீஸ் மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கு. அதாவது ரெக்வஸ்ட் போனதுக்கப்புறமே சர்வீஸ் மெத்தட் கால் ஆகிருக்கு. ஓகேவா, அதாவது இந்த ப்ராசஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த விஷயத்தை எல்லாமே இது பண்ணி ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பிச்சி விட்ருச்சு. நீங்கள் வந்திருக்கா, சர்வீஸ் மெத்தட் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஓகேவா, அடுத்து வந்து இந்த கெட்டு கான்ஃபிக் இது எப்போ கால் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இது வந்து இந்த ரெண்டு மெத்தடையும் கால் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இங்கே எழுதியிருந்தால் அது பாட்டு கால் ஆகிருக்கு. ரெண்டு கால் ஆகிட்டு நம்மளுக்கான அவுட்புட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. சர்வீஸ் மெத்தட் மறுபடியும் பாருங்கள், இன்னொரு தடவை அதான் ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது அது ஒவ்வொரு தடவையும் கால் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு ரெக்வஸ்ட் கொடுக்குற பாருங்க, கொடுத்தோடனே இங்கே இன்னொரு தடவை கால் ஆகிருக்கும். 3 முறை கால் ஆகிருக்கா. டேரெக்டாக வந்து மறுபடியும் இனிஷியலைஸ்லாம் பண்ணாது, நேராக இதுக்கே சர்வீஸ் மெத்தடிக்கே வந்துட்டு அது பாட்டு கால் ஆகிட்டே இருக்கும். இப்போ எத்தனை முறை ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அத்தனை முறை அது வந்து போயிட்டு சர்வீஸ் மெத்தட் டேரெக்டாக கால் பண்ணும். 4 முறை கால் ஆகிடுச்சா, அந்த மாதிரி
மறுபடியும் இனிஷியலைஸ் பண்ணி அந்த கிளாஸ் லோட் பண்ணுறது அந்த வேலைலாம் இருக்காது. இதில் டேரெக்டாக கால் ஆகிடும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணுறப்ப என்ன இருக்குன்னா, ஸ்டாப் பண்ணுறப்ப இந்த டெஸ்ட்ராய் மெத்தட் கால் ஆகிருக்கும். பட் நம்ம அது வந்து இன்டர்னல் நடக்கிறனால அது நம்மளுக்கு தெரியல. அது என்ன, அதை க்ளீன் பண்ணி அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும். அதை நம்ம கால் பண்ணுற மாதிரி இங்கே எங்கேயாச்சும் எழுதியிருந்தால் அது பாடு காலாக இருக்குது. இந்த 3 மெத்தடும் நம்ம எங்கேயும் கால் பண்ணுற மாதிரி எழுதியிருந்தால் அது வந்து இதுக்கான அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்கும். ஓகேவா? சரி, அவ்வளோதான். இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்து வேறு இன்டர்ஃபேஸை சர்வ்லெட்டை பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.